இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசிய சிலம்ப போட்டியில் 12 தங்கப் பதக்கங்களை குவித்து சாம்பியனான மலேசியா. கத்தாரில் நடைபெற்ற ஆசிய பொது சிலம்ப போட்டியில் மலேசியா 12 தங்கப் பதக்கங்களை வென்று சாம்பியனானது. ஆசிய அளவில் ஒட்டுமொத்த வெற்றியாளரானது புதிய வரலாறு என மலேசிய சிலம்ப கழக தலைவர் எம் சுரேஷ் வர்ணித்தார். 6 தேசிய வீரர் வீராங்கனைகள் அற்புதமாக விளையாடி ஆளுக்கு 2 தங்கப் பதக்கங்களை குவித்ததாக அவர் சொன்னார். அவர்கள் முறையே பிரகாஷ், ஷஷ்திவேனா, லீனா ஸ்ரீ, கவித்ரா, தர்னிஷா மற்றும் ரனிஷா ஆகியோர் ஆவர். தனித்திறமை மற்றும் பொறுதல் பிரிவுகளில் அவர்கள் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். அவர்கள் அறுவருமே ஆகஸ்டில் சரவாக்கில் நடைபெற்ற சுக்மா போட்டியிலும் பதக்கங்களை வென்றவர்கள் ஆவர். ஆகிய ஆசிய சிலம்ப போட்டியில் உபசரணை நாடான கத்தார் 2ஆம் இடத்தையும் ஐக்கிய அரபு சிற்றரசு 3ஆம் இடத்தையும் பிடித்தன. இந்தியா, சவுதி அரேபிய போட்டியாளர்களும் சவாலில் இருந்ததாக சுரேஷ் சொன்னார். புத்தாண்டு தினத்தில் பத்துமலை முருகன் சிலைக்கு பன்னீர் அபிஷேகம், பக்தர்களுக்கு அழைப்பு. மலரவிருக்கின்ற 2025ஆம் புத்தாண்டு தினத்தில் பத்துமலையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் பிரம்மாண்டமான முருகன் திருவுருவ சிலைக்கு பன்னீர் அபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இவ்விழா 9ஆம் ஆண்டாக சிறப்பாக நடைபெற உள்ளதாக கூறுகிறார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்களும் இணைந்து 140 அடி உயர முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சிறப்பு பூஜைகளுக்கு பின் காலை 9:30 மணிக்கு முருகன் சிலைக்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து நண்பகல் அன்னதானமும் வழங்கப்படும். அருளே வடிவான திருமுருகனது திருவடிகளை பூஜித்திட பக்தர்கள் தங்களின் பொறுமையை கடைபிடித்து வரிசையில் நின்று திரளாக இவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார். ஜனவரி 6 நஜிப்புக்கு ஆதரவாக புத்ரஜெயாவில் 200 பேருந்துகளில் படையெடுக்கும் ஆதரவாளர்கள். டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் ஆதரவாக ஜனவரி 6ஆம் தேதி புத்ரஜெயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பெரும் படை திரளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்னோ சார்பில் 118 பேருந்துகளும், பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் சார்பில் 100 பேருந்துகளும் புத்ரஜெயா நோக்கி படையெடுக்கும் என நஜிப்பின் மகன் நசிஃபுடின் தெரிவித்தார். 9 ஆண்டுகள் பிரதமராக இருந்தபோது நாட்டுக்கும் மக்களுக்கும் தனது தந்தை ஆற்றிய அளப்பரிய சேவையை நினைவு கூறும் மலேசியர்கள் ஆதரவு தெரிவிக்க வருவதாக அவர் சொன்னார். இதன் வழி அம்னோ, பெர்சத்து, பாஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களால் புத்ரஜெயா அதிரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது தந்தைக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வதில் ஒற்றுமை அரசாங்கத்தின் நம்பகத்தன்மை நஜிப் ஆதரவாளர்கள் மத்தியில் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் நசிஃபுடின் கூறினார். வீட்டு காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்து அந்த முன்னாள் பிரதமர் செய்துள்ள மேல்முறையீடு அன்றுதான் செவிமடுக்கப்படுகிறது. தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டு காவலாக மாற்ற முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமுல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துமாறும் நஜிப் செய்த விண்ணப்பத்தை முன்னதாக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்தே அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்நிலையில் தேசிய முன்னணியின் முக்கிய உறுப்பு கட்சியான மாய்காவும் அந்த ஆதரவு பேரணியில் பங்கேற்கவிருப்பதாக அறியப்படுகிறது. பிரதமராக இருந்தபோது இந்திய சமூகத்துக்கு நஜிப் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்பதை மாய்கா தவறாமல் பதிவு செய்து வந்துள்ளது. 10 வயது சிறுமி கற்பழிப்பு, 2 ராணுவ வீரர்கள் மீது குளந்தானில் குற்றச்சாட்டு. குளந்தான் பாச்சோக்கில் 10 வயது சிறுமியை கற்பழித்ததாக 2 ராணுவ வீரர்கள் கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் வாக்கில் பட்டப்பகலில் அக்குற்றத்தை புரிந்ததாக 39 வயது மஹதி இஸ்மைல், 20 வயது ஐசாட் ஹக்கீம் முகமது ஆகிய இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் இருவரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். இருவரையும் தலா 10,000 ரிங்கிட் உத்தரவாதத்தில் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படியும் விதிக்கப்படலாம். அமெரிக்க லாட்டரி சீட்டுக்கு ஜாக்பாட் யோகம், $1.22 பில்லியன் அள்ளியது. அமெரிக்க லாட்டரி ஜாக்பாட் சீட்டு குழுக்களுக்கு வரலாற்றிலேயே
மிக பெரிய பரிசு தொகைகளில் ஒன்றான 1.22 பில்லியன் டாலர் வெல்லப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாநிலத்தில் விற்கப்பட்ட லாட்டரி சீட்டுக்கு அந்த அதிர்ஷ்டம் அடித்துள்ளதாக அமெரிக்காவின் பிரபல லாட்டரி குழுக்கள் நிறுவனமான மெகா மில்லியன்ஸ் கூறியது. வெற்றி பெற்ற எண்களாக 3, 7, 37, 49, 55, 6 ஆகியவை வெள்ளிக்கிழமை இரவு அறிவிக்கப்பட்டன. எனினும் இதுவரை யாரும் வந்து பரிசு தொகைக்கு உரிமை கோரவில்லை. வெற்றி பெற்ற லாட்டரி சீட்டு எரிவாயு நிரப்பும் நிலையம் ஒன்றில் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை வைத்திருப்பவர் யார் என்ற தகவல் இல்லை. அப்படியே வைத்திருந்தாலும் ஜாக்பாட் அடித்து ஒரே இரவில் கோடீஸ்வரர் ஆன தகவல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியுமா? பரிசு தொகையை வாங்க அவர் முன் வருவாரா என்பதும் கடவுளுக்கே வெளிச்சம் என மெகா மில்லியன்ஸ் கூறுகிறது. ஒவ்வொரு லாட்டரி குழுக்களின் போதும் பரிசு தொகைக்கு உரிமை கோரப்படாத நிலையில் அந்த தொகை அடுத்த குழுக்கள் தொகையுடன் சேர்க்கப்படும். இதுவே மெகா மில்லியன்ஸ் குழுக்களில் பரிசு தொகை வாயை பிளக்கும் அளவுக்கு உயர காரணமாக உள்ளது. அமெரிக்காவில் 45 மாநிலங்களில் லாட்டரி குழுக்கள் நடத்தும் மெகா மில்லியன்ஸ் நிறுவனத்தின் வரலாற்றில் அது வழங்கிய 5வது மிகப்பெரிய பரிசு தொகை இந்த 1.22 பில்லியன் டாலர் ஆகும். சாதனையாக உள்ள ஆகப்பெரிய தொகை 2.04 பில்லியன் டாலர் ஆகும். அந்த பவர் பால் லாட்டரி சீட்டும் கலிபோர்னியாவில் தான் விற்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏஐ தொழில்நுட்பத்தால் மனிதகுலம் சந்திக்க போகும் பேராபத்து, எச்சரிக்கும் ஏஐ பிதாமகர். ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தால் மனிதகுலம் பேராபத்தில் சிக்கும் என பிரிட்டிஷ் கனடிய கணினி விஞ்ஞானி ஒருவர் பெரும் பீதியை கிளப்பியுள்ளார். அவர் யாரோ எவரோ அல்ல, அந்த செயற்கை நுண்ணறிவின் பிதாமகர் என்று அழைக்கப்படும் பேராசிரியர் ஜியோஃப்ரே ஹிண்டன் தான். தற்போதைய நிலையில் மனிதனின் ஆற்றலை விட ஏஐயின் ஆற்றல் மேம்பட்டதாக இல்லை. எனினும் அடுத்த 20 ஆண்டுகளில் மனிதனை விட அறிவாளியான ஏஐ உருவாக்கப்படும். அப்போது மனித மூளை சேகரிக்கக்கூடிய அல்லது ப்ராசஸ் செய்யக்கூடிய தரவுகளை விட மிக அதிகமான தரவுகளை சேகரிக்கக்கூடிய நிலை நிச்சயம் ஏஐ எட்டிவிடும். அது நடந்து தவறான கைகளில் சிக்கி தவறான நோக்கங்களுக்கு ஏஐ பயன்படுத்தப்படும் பட்சத்தில் மனித குலத்திற்கான ஆபத்துகள் பயங்கரமானவையாக இருக்கும் என ஹிண்டன் எச்சரித்துள்ளார். சுருக்கமாக சொன்னால் மனிதனின் நுண்ணறிவே அவனுக்கு எதிராக மாறலாம் என்கிறார் அவர். ஏஐ தொழில்நுட்பம் மனித குலத்தின் அழிவுக்கு வித்திட 10 விழுக்காடு வாய்ப்பிருப்பதாக முன்பு கூறியிருந்த ஹிண்டன், ஏஐயின் அசுர வளர்ச்சியை பார்க்கும்போது 10லிருந்து 20 விழுக்காடு வரை அதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார். எனவே ஏஐயின் வளர்ச்சியை அனைவருமே மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அணுக வேண்டும் என வேதியியல் துறைக்கான இவ்வாண்டின் நோபல் பரிசை வென்றவரான 75 வயது ஹிண்டன் கூறினார். $2 டிப்ஸ் தந்ததால் அதிருப்தி, கர்ப்பிணியை 14 முறை கத்தியால் குத்திய பிஸா நிறுவன ஊழியர். அமெரிக்கா புளோரிடாவில் வெறும் $2 டிப்ஸ் கொடுத்ததால் அதிருப்தியுற்ற பிஸா அனுப்பும் ஊழியர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை 14 முறை கத்தியால் குத்தியுள்ளார். 22 வயது பிரியானா ஆல்வெலோ எனும் அப்பெண் ஊழியர் சில தினங்களுக்கு முன்னர் ஹோட்டல் அறையில் பிறந்த நாள் கொண்டாடிய குடும்பத்துக்கு பீஸாவை அனுப்ப சென்றார். $33 விலையிலான பீட்சாவை ஒப்படைத்ததும் $50க்கு அவரிடத்தில் சில்லறை இல்லை. இதையடுத்து வீட்டில் பணத்தை தேடிய வாடிக்கையாளர் ஆல்வெலோவுக்கு $2 மட்டுமே டிப்ஸாக தந்து அனுப்பி வைத்தார். இந்நிலையில் சுமார் 90 நிமிடங்கள் கழித்து முகமூடி அணிந்திருந்த ஒரு ஆடவருடன் அந்த ஹோட்டல் அறைக்கே ஆல்வெலோ திரும்பியுள்ளார். அது சிசிடிவி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. அறைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்ணை அவர் கத்தியால் தாக்கினர். மகளை பாதுகாக்க முற்பட்டதால் அப்பெண்ணின் முதுகில் கத்திக்குத்து ஏற்பட்டது. உதவிக்கு கைபேசியை எடுத்து பேச போன போது அதனையும் ஆல்வெலோ பிடுங்கி போட்டுடைத்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கர்ப்பிணியை 14 முறை கத்தியால் குத்திவிட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஆடவனுடன் அவன் தப்பி ஓடினார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்பெண்ணின் உடல் எடை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் பலனாக மறுநாளே ஆல்வெலோ கைதான வேளை உடனிருந்த ஆடவன் இன்னும் பிடிபடவில்லை. கொலை முயற்சி, சுடும் ஆயுதத்துடன் வீட்டில் அத்துமீறியது, தாக்கியது, கடத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகளை ஆல்வெலோ எதிர்நோக்கியுள்ளார். 181 பேருடன் சென்ற தென்கொரிய விமானம் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியது. குறைந்தது 62 பேர் பலி. தென்கொரியாவில் இன்று காலை தரையிறங்கும் போது விமானம் வெடித்து சிதறியதில் பலியானோரின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. அவர்களில் 24 பேர் ஆண்கள், 37 பேர் பெண்கள். இதுவரை 2 காப்பாற்றப்பட்டுள்ளனர்.
மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. 181 பேருடன் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜெஜு ஏர் விமானம் தென்மேற்கில் உள்ள மூவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியது. மொத்த பேரில் 175 பயணிகளும் 6 விமான பணியாளர்களும் அடங்குவர். தரையிறங்கும் முன்பாக பறவைகளுடன் மோதியதில் விமானத்தின் கியரில் ஏற்பட்ட கோளாறே விபத்துக்கான காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அது உண்மைதானா என்பதை விசாரித்து வருவதாக ஜெஜு ஏர் பேச்சாளர் சொன்னார். விமானம் வெடித்து சிதறும் பதப்பதைக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. 400 மில்லியன் பக்தர்களை வரவேற்க தயாராகும் மகா கும்பமேளா. விண்வெளியில் இருந்து பார்த்தாலும் கூட தெரியக்கூடிய அளவுக்கு உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒன்று கூடலாக கருதப்படும் மகா கும்பமேளாவுக்கு இந்தியா மீண்டும் தயாராகி வருகிறது. அவ்வகையில் வரும் ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகரமே அதிரப்போகிறது. சுமார் 400 மில்லியன் பக்தர்கள், அதாவது அமெரிக்கா, கனடா ஆகிய இரு நாடுகளின் மொத்த மக்கள் தொகைக்கு ஈடான கூட்டத்தை ஒரே இடத்தில் உலகமே கண்கூடாக பார்க்க உள்ளது. இது புராணங்களில் வேரூன்றியுள்ள இந்த 6 வார கால கும்பமேளா ஒரு பழங்கால கொண்டாட்டமாகும். கங்கை, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடுவதற்காக இந்துக்கள் கூடுகின்றனர். சங்கமத்தில் குளிப்பதன் மூலம் பாவங்களில் இருந்து தங்களுக்கு விடுதலை கிடைத்து மோட்சம் அடைந்து பிறப்பு இறப்பு ஆகிய சுழற்சிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் இந்துக்கள் நம்புகின்றனர். இதற்காக இந்தியா மற்றும் உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தங்குவதற்காக பெரிய அளவில் கூடார நகரமே உருவாக்கப்பட்டுள்ளது. சாலைகள் விரிவாக்கப்பட்டு 1,50,000 கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு 68,000 LED விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. தவிர ஒரே சமயத்தில் 50,000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய சமூக சமையலறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால் கும்பமேளா ஏற்பாடு ஒரு புதிய நாட்டையே உருவாக்குவதற்கு சமம் என விழா குழுவினர் கூறுகின்றனர். ஆக கடைசியாக 2019 நடைபெற்ற அர்த்த கும்பமேளா, அதாவது 2 கும்பமேளாக்கள் இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய பாதிகளவு விழாவில் 240 மில்லியன் பக்தர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது.